ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக அம்முலுவுக்கு கொலுசு வாங்க போயிருந்தோம். நாங்கள் போன கடையில் கொலுசு நிறைய கலெக்ஷன் இருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன் 2 எடுத்தேன். அதில் ஒரு கலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜ் கிஃப்ட் என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தோம். அதில் துளசி மாடம் அழகாக இருந்தது. கோல்டட் கோட்டிங்கில் இருந்தது. ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது. அதில் நிறைய கிஃப்ட் ஐட்டம் வச்சுருந்தாங்க சில்வரில். பட் இது ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு இருந்தது. அதனால் நான் இது வாங்கினேன். நான் வாங்கின கிஃப்ட் பேக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வீடியோ எடுத்தேன். ரொம்ப நல்லா ஸ்பெஷலாக இருந்தது. இந்த கடை எங்கே இருக்குன்னா, சிவகாசியில் ரத்னா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே தான் நாங்கள் வாங்கினோம். அப்படியே பர்ச்சேசிங் முடித்து வெளியே வரும்போது இந்த போர்டை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா கோல்டு ரேட்டு அவ்வளோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் சில்வர் ரேட்டும் கூடியிருந்தது. அந்த நேரத்தில் நான் நினச்சது என்னென்னா, கோல்டு வாங்குகிற பிளான் கனவாகவே போயிடும் போலையே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அண்டு இதுதான் நான் வியர் பண்ண பேங்கிள்ஸ். அண்ட் நான் ரொம்ப சிம்பிளாக தான் அன்றைக்கி நான் கிளம்புனேன். அண்ட் சேரீ வியர் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நாங்கள் போகும்போதே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்தது. மார்னிங் வந்து பார்க்கும்போது அப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நைட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது தாம்பூலத்தட்டு தூக்குறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் அங்கே போயிட்டோம். தாம்பூலத்தட்டில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு முந்தின நாள் என்கேஜ்மெண்ட்டில் வந்து என்னென்னா உப்பு தட்டி மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். உப்பு பெட்டி மாற்றுறதுலாம் மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு உட்காந்துருப்பாங்க. சிவகாசியை பொறுத்தவரை இந்த முறை ஃபாலோ பண்ணுவாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்தும் பொண்ணு வீட்டு சைட்லேருந்தும் உப்பு பெட்டி மாற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் உப்பு பெட்டி மாற்றின பிறகு என்னென்னா பொண்ணை வந்து என்னென்னா ஸ்டேஜுக்கு வர வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வரும்போது மழை தூறிக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வரும்போது அவ்வளோவா மழை எதுவுமே இல்லை. நீட்டாக இருந்தது. லைட்டிங்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி என்கேஜ்மெண்ட் நடக்கும். எங்கள் ஊரை பொறுத்தவரை மேரேஜுக்கு முந்தின நாள் தான் என்கேஜ்மெண்ட் நடக்கும். பட் சில ஊரில் வந்து மேரேஜுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் நடக்கும். உங்கள் ஊரில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.